அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி ரேப்பிடோ ஓட்ட கிளம்பியாச்சு. காலையில் 9 மணிக்கு செம்ம வெயில். ஃபஸ்ட்டு ட்ரிப்பே ஒரு கஸ்டமரை சேஃபாக கொண்டு ஏற்றிட்டு அப்படியே கொண்டு போய் ஆலந்தூர் மெட்ரோவில் போய் சேஃபாக இறக்கி விட்டாச்சு. வெயில் போட்டு பொழந்து கொட்டிச்சு. வேறு லெவல் இன்றைக்கி வெயில். அடுத்து ரெண்டாவது ஒரு ஆர்டர் அடிச்சிச்சு. என்னென்னு பார்த்தா ஆள் வரன்னு பார்த்தா 5 கிலோ கறி தான் வந்துச்சு. பரவாயில்ல, கறி கூட இன்றைக்கி டெலிவரி கொடுக்கணுமா, வேறு வழி இல்லை மாப்பிள்ள, இது எக்ஸ்ட்ரா 10 ரூபா கிடைக்கல, ஜாலி தான் அப்படின்னு கறி வாங்கியாச்சு. வாங்கி கீழ்கட்டையில் கொடுக்கணும். நாங்கள் ஓகே சூப்பர் சேஃபாக கொண்டு போய் கொடுத்துருவோம். போய் நின்று பார்த்தா 10 நிமிஷமாக ஆளே வரல. அதுக்கப்புறம் தான் ஆள் வந்தார். ஜம்முன்னு பார்சலை கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த முட்டை கடை பார்த்தேங்க. சென்னையிலே தான் ஹோல்சேல் முட்டை போல். எல்லாரும் பைக்கில் வராங்க, நிற்கிறாங்க, வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. 10 முட்டை 47 ரூபா மட்டும் தான் போடுறாங்க. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ விற்கிறாங்கன்ட்டு நம்ம வீடியோவுக்கு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்படியே அடுத்த ஆர்டர் அடிச்சிச்சு. இப்போ என்னென்னு பார்த்தா இன்றைக்கி அப்போலோ ஃபார்மசியில் ஒரு பார்சல் தந்தாங்க. அதை கொண்டு போய் டெலிவரி கொடுக்கணுன்ட்டாங்க. என்னடா இன்றைக்கி ஒரே பார்சலாக வருதுன்னு பார்த்தேன். ஒரு நாள் நம்ம காலையில் 10 மணிக்கெலாம் ஓட்டலை, இன்றைக்கி 10 மணிக்கு ஓட்டினோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்சலை கொண்டு போய் கஸ்டமருக்கு சேஃபாக கொடுத்துட்டேன். வேறு லெவலு. ஆனால் என்ன, பார்சல் கொண்டு போகிறதுனால நம்ம மாடியிலலாம் ஏறி போய் இறங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஆட்களை ஏற்றுற மாதிரி இருந்தால் சேஃபாக ஆளை ஏற்றுறோம், கொண்டு போய் இறக்குறோம், ரோட்டோட வேலை முடிஞ்சிடும். இது அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் கொண்டு போய் சேஃபாக கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க ஓடிபி தந்த பிறகு தான் நம்ம அதை போட்டுட்டு வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு. இன்றைக்கி சேஃபாக ஓட்டி முடிச்சாச்சு. 5 ஆர்டர் ஓட்டினாலும் நறுக்குன்னு ஓட்டியாச்சு. இன்றைக்கி வருமானம் ஓஹோன்னு போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒத்துல போடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.